நான் வாயிலிருந்து அறிக்கைப்படுறதுக்கு ஏன் காலிலிருந்து பின்னர் வரைக்கும் ஒரு கூட இருக்கீங்க. எப்படி இருக்கீங்க, என்ன செய்வீங்க, என்ன தொழில் செய்ய போறீங்க, என்னத்துல உங்க எதிர்காலத்தை குறித்து என்ன யோசிக்கிறீங்க, ஒருத்தர் கூட கேட்க நான் சொல்றதுக்கு ஒருத்தரும் இல்லை, அறிக்கைப்படுறதுக்கு ஒருத்தரும் இல்லை என்று சொல்லி நாம் தேங்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய அறிக்கை தேவனுடைய எதிர்பார்ப்பு வித்தியாசம். எல்லாவற்றையும் சொல்லுவார். நீ சாப்பிட்டது இல்லை, யார் கட்ட வேணும்? சொல்ல நானே கட்டணப்பா. உன்னுடைய கடனை யார் கட்ட வேணும்? நானே கட்டணப்பா. என்றால் அவருடைய ஆரம்பம் தேவனுடைய ஆரம்பம் ஏசாயா 53 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்கள் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் அவர் ஒதுக்கப்பட்டார், நம்மை விட வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அதுக்காகத்தான் அவர் இருக்கிறார். அதான் அவர் சொல்லுகிறார், இடத்துக்கு வாருங்கள், நல்ல தகம் அதுக்காகத்தான் இருக்கிறார், அதுக்காகத்தான் இருக்கிறார். அதனால நான் போல் சொல்லுகிறார், தன்னுடைய ஒரே பேரான குமாரன் பாராமல் அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற காரியங்களை அருளாதிருப்பது எப்படி? அப்ப தேவன் எதிர்பார்க்கிறார், இப்படி அவர் தயாராக இருக்கிறார். உன் பாவத்தை நான் தான் சுமக்கணும், உன்னுடைய சாபத்தை நான் தான் சுமக்கணும், உன் வியாதியை நான் தான் சுமக்கணும், உனக்காக நான் தான் அவமானப்படணும், அடிக்கப்படணும், சிலுவை சுமக்கணும், முள்முடி சுமக்கணும், ரத்தம் சிந்தணும், அடக்கம் பண்ணப்படும், உனக்காக நான் தான். நீ அடக்கப்படப்பட்டியா? இல்ல, நான் தான் அடக்கப்பட்டப்பட்டேன். அப்படி என்று சொன்னால் உனக்காக யாவத்தை நான் தான் செய்து முடிக்க வேண்டும். இதைத்தான் தாவீது வெளிப்பாட்டில் சொன்னார், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறேன் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தேவனாகிய கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆக நம்ம விளைவிக்க நம்முடைய தகப்பன் நம்முடைய எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க வாஞ்சி உள்ளவர். அவர் எதிர்பார்க்கிறார். ஆபிரகாமை பார்த்து மகன் கேட்டது போல பலிக்கு என்ன செய்வது என்று கேட்ட உடனே இவன் என்ன சொல்ல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்ன சொன்னார்? கர்த்தர் சொன்ன உடனே ஆண்டவர் அங்க வந்துட்டார். எங்க வர அங்க வந்து அதான் ஆண்டவர் இருக்கிறதுக்கு வழி. என்னுடைய பிரச்சனையில, என்னுடைய கடன் பிரச்சனையில, என்னுடைய வேலை பிரச்சனையில, என்னுடைய குடும்ப பிரச்சனையில, என்னால் என்ன செய்யணும் தெரியாத வேலையில ஒரே வழி என்ன தெரியுமா? அவர்களுக்கு மனுஷன் மாதிரி சொல்ல மாட்டார். எப்படி சொல்ல மாட்டார்? இவர் செய்வதெல்லாம் செய்துட்டு எந்த தலையில மாட்டிட்டு போறார், இவர் செய்த குற்றத்தை எங்க போட்டு போயிட்டான். நாம் என்ன செய்வோம்? ஊர் உலகத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க, இவன் செய்த குற்றத்துக்கு மாட்டிட்டு போயிட்டான், என்ன மாட்டிட்டு போயிட்டான், நான் அடிபடுகிறேன், நான் சிறைப்பட்டேன், நான் வேதனைப்படுகிறேன், இதை கேட்க ஒருவரும் இல்லையா என்று சொல்லி நாம் கதறுவோம். நான் ஆண்டவர் சொல்லுகிறான், என் மேலேயே போட்டிருந்தப்பா என்னெல்லாம் காரணம் அவருடைய அன்பு, காரணம் அவருடைய அன்பு. அதனால தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிக்க தயாராக இருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிறார். சகல நேரங்களில் நம்முடைய வாயில துட்டீரன் என்ன சொல்லப்படும்? முதலாவது காரியம் என்ன தெரியுமா? என்ன பிரச்சனை, என்ன செய்ய வேண்டாம், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அதை எதிர்பார்க்கிறார், அதை எதிர்பார்க்கிறார். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். தானே 3 நண்பர்கள் என்ன சொன்னார்கள்? நாங்கள் தேவனங்களை அவர்கள் என்ன கேட்டார்? என்ன பிரச்சனை கேட்டார்? என்னுடைய கைக்கு தப்பு வைக்கிறவர் யார்? என்னுடைய கைக்கு தப்பு வைக்கிறவர் யார்? என்ன சொன்னார்கள்? எங்கள் தேவனங்களை தப்பு வைக்கிறவர் சொன்ன உடனேயே ஆண்டவர் வந்துட்டார். அவ்வளவுதான் அந்த அறிக்கை. தேவன் சொல்ல இல்லை, இப்படி சொல்லுங்கன்னு சொல்ல இல்லை. தானியேலுக்கு தேவன் சொல்ல எப்படி சொல்லுங்க, இவர்களுக்கு சொல்ல தேவன் இப்படி சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு சொல்ல எப்படி நீ அறிக்கைப்பட்ட. மனிதன் தேவனை நம்பி தன்னுடைய வாயை திறந்து அறிக்கை பண்ணும் பொழுது தேவன் அங்கே என்ன செய்கிறார்? அந்த காரியத்திலே அவர் தன்னுடைய தலையீட்டை ஏற்படுத்திக் கொள்கிறார். என்ன காரியத்துக்கும், நாம் என்ன காரியத்துக்கும் ஒரு நாள் மாம்சத்தில் சிந்திக்க வேண்டாம். நம்முடைய என்ன காரியத்துக்கும், அது எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும், என்ன காரியமா இருந்தாலும் தேவன் பார்த்துக் கொள்வார், தேவன் செய்து முடிப்பார். தேவன் மேல ஒரு சுகமான வழி. மனுஷன் மேல போட்டா மனுஷன் ஒருக்கா பரவாயில்ல, சாப்பிட்டது இல்லை கேட்டச்சுன்னா அவருக்கு பரவாயில்லை, என்ன எல்லாத்துக்கும் எடுத்தாலும் அவர் பார்த்துக் கொள்வார், அவர் பார்த்துக் கொள்வார், அவர் பார்த்துக் கொள்வார். நான் என்ன செய்ய முடியும்? அது அநீதிதானே. தேவன் எதிர்பார்க்கிறார். தேவனுக்கு இது ஒரு சுமையே அல்ல. தேவனுடைய எதிர்பார்ப்பை பிள்ளைகள் என்னிடத்திலே வர வேண்டும், என் பிள்ளைகளை என்னை முன்னிட்டு அறிக்கை பண்ண வேண்டும். என்ன சொல்ல வேண்டும்? கர்த்தர் பார்த்துக் கொள்ளவா. கர்த்தருக்கு அதுதான் சந்தோஷம். ஏன்? இவன் என்ன கூப்பிட்டான், இவன் வேற யாரையும் கூப்பிட இல்லை. யாரை கூப்பிட்டா? என்ன கூப்பிட்டான் என்ற மாதிரி சொல்லிட்டான். பல்லத்துல சொல்லுவார், தூதர்களை பார்த்து என்ற மாதிரி சொல்லிட்டான். ஆனால் உடனடியா போங்க. ஆகவே இவர்கள் 3 பேரை வெங்கே போட்டார்கள். சூளையிலே வேதம் தெளிவாக சொல்வது, சூளையில் அவர்களை போட்ட பொழுது வெப்பை அதிகமாக இருந்ததினாலே இவர்களை தூக்கி கொண்டு போனவர்கள் என்ன செய்து விட்டார்களா? எரிந்து விட்டார்கள். யோசிச்சு பாருங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், தூக்கி கொண்டு போனவர்கள் எரிகிற அளவு கேட்டா
இவங்க தூக்கி கொண்டு போனவங்களுக்கு தங்களுக்கு சுடுவது எரியுதுன்னு சொல்றதுக்கு கூட சந்தர்ப்பம் இல்லை. தானியேலுடைய நண்பர்களை தூக்கி கொண்டு போனவர்கள் மறைத்து விட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தானியேலுடைய நண்பர்களுக்கு அந்த வாளை கூட படவில்லையா. உள்ளே போட்ட பொழுது ராஜா பார்த்து சொன்னான், அவர்களோடு நாலாவது ஆளாக யார் நிற்கிறது? அக்கினி சாயலாக. யோசிச்சு பாருங்க, அக்கினியில விழுந்தவர்களை பாதுகாக்கிறதுக்கு அக்கினி சாயலாக தேவகுமாரனுடைய தேவபுத்திரனுடைய சாயம் தேவன் அங்கே இறங்கி வந்துட்டான். நான் யோசிச்சு பார்த்தேன், இவர்களோடு விண்ணப்பம் பண்ணீங்க பாருங்க, வேதத்துல விண்ணப்பம் பண்ணீங்க. குறியில போடப்பட்ட கர்த்தாவே காப்பாற்று இயேசுவின் நாமத்தில் நாம சொல்ற மாதிரி ஒன்றுமே சொல்லல. அவர்கள் சொன்ன அறிக்கை என்ன? தேவர்களை விடுவிக்க வந்தவர், அவ்வளவுதான். சொன்ன உடனே தேவன் அங்கே வந்துட்டான். அதான் தேவன் எதிர்பார்க்கிறார். என்னை விசுவாசிக்கிறவர் என்னை அறிக்கை பண்ணுவார். நான் அறிக்கை பண்ணாட்டி என்ன அர்த்தம்? அறிக்கை பண்ணாட்டி என்ன அர்த்தம்? விசுவாசம் இல்ல. அதான் பேர் சொல்றது, இதயத்தில் விசுவாசிக்கப்படும், வாயிலே அறிக்கை செய்யப்படும். நீ விசுவாசிக்காமல் அறிக்கை செய்ய மாட்டாய், அறிக்கை செய்யாமல் உன்னால் விசுவாசிக்க முடியாது. ரெண்டு ஒன்று கொண்டு தொடரும். ஆக நான் எதை விசுவாசிக்கிறேன் அதை என்ன சொல்ல வேண்டும்? தேவன் பார்த்துக் கொள்வார். நான் மனதுக்குள்ள நினைச்சு கொண்டு அர்த்தம் இல்லை. ஆண்டவருக்கு தெரியும். உள்ளத்திலே நீ விசுவாசிக்கிறான், வாயிலே அறிக்கை செய்ய வேண்டும். ஏன்னா தேவன் அதை எதிர்பார்க்கிறார். நான் வாயிலே அறிக்கை செய்யும் பொழுது அவருடைய ரோமர் 10:9-10 படி தேவன் அங்கே கிரியை செய்ய வந்து விடுகிறார். அதான் நம்முடைய ரகசியம், அதான் நம்முடைய காரியம். ஆகவே நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதை அறிக்கை பண்ண வேண்டும். எப்படி அறிக்கை பண்ண வேண்டும்? கர்த்தர் நாம கொண்டு தர வேண்டும். என்ன கஷ்டம் இருக்குது? ஒரு மனுஷனை பற்றி சொன்னா மனுஷன் நம்மோட சண்டைக்கு வருவா. என்ன நீங்க உங்களோட பிரச்சனைகளா என்ன எடுக்கிறீங்க? நீங்க செய்யலாம் செய்து கொண்டு என்ன கொண்டே மாற்றுறீங்க? நீங்க செய்த தப்புக்கு நானா தண்டனை அனுபவிக்கணும், உங்களோட கடனை நானா கட்டணும், நீங்க சாப்பிட்டதுக்கு நானா வில் கட்டணும் என்று சொல்லி மனிதன் கேட்பான். தவறல்ல என்ற மனிதன். ஆனால் தேவன் அப்படி இல்லவே. அவர் என்ன சொல்றார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். ஆக நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று வேதம் நமக்கு சொல்றது. நீதிமானா இருந்தால் நீ இப்படித்தான் இருப்பாய், கர்த்தர் மேய்ப்பரா இருந்தால் நீ இப்படித்தான் இருப்பாய், நீ கர்த்தருக்கு பயந்தால் நீ இப்படித்தான் இருப்பாய், நீ கர்த்தரை தேடினால் நீ இப்படித்தான் இருப்பாய் என்று தேவன் தம்முடைய வேதத்தில் தீர்க்க தரிசனமாய் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். நம்மில் அநேகருக்கு 3 நாள்ல பலன் வேணும். யார் மாதிரி? யோனா தீர்க்கதரிசி என்ன செய்தான்? அவன் நினைவேக்கு போனார். அவனுடைய மதீனத்தை விளங்க அவனுக்கு கற்றுக் கொடுக்க தேவன் என்ன செய்து விட்டார்? திடீரென்று ஒரு நாள் என்ன முடிச்சது? ஆமலை. அடுத்த நாள் பலன் கொடுத்து 3ஆம் நாள் என்ன செஞ்சது? அப்படியே செய்து. அதான் உங்களுக்கு உடனடி அற்புதம். ஒரு நாளே முளைச்சு ஒரு நாள் நிலம் கொடுத்து அடுத்த நாள் ஆமணக்கு செடி அப்படியே பண்டு அரித்து அது எரிந்து போனது. அதை எதுக்கு தேவன் காண்பித்தார்? அவனுக்கு கற்றுக் கொடுக்க. ஆனால் தேவனுடைய வார்த்தைப்படி ஒவ்வொரு அற்புதங்களுக்கும் ஒவ்வொரு விளைச்சலுக்கும் ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு நேரம் உண்டு. தேவன் அதன் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவர். ஆகவே ஒவ்வொரு பயிருக்கு ஒவ்வொரு காலம் உண்டு. நீ விதைக்கு ஒவ்வொரு விதைக்கு ஒவ்வொரு காலம் உண்டு. நீ நம்புகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. அதனால நான் பேசுறது நீங்க என்ன எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருந்து எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? எபிரேயர் சொல்லுகிறது எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருந்து தேவன் பண்ணின ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் பெற்றுக்கொண்டவர்களை அல்லது அப்படி பெற்றுக்கொண்டவர்களை நீங்க பின்பற்றுகிறவர்களாக. அதிலே ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படி அவன் பெற்றுக்கொண்டான். ஆக தேவன் நமக்கு சொல்லுகிறது, நீ அந்த காலம் வரைக்கும் பொறுமையாக. எந்த காலம் வரைக்கும்? நீ விதைத்திருந்து 3 மாதத்துல விளைக்கி பண்ணா நீ 3 நாள்ல பலன் எதிர்பார்க்கிறார். 3 நாள்ல காணைகள் தோட்டத்தை மூடில போட்டு ஆள் போயிட்டாரு. 3 நாள் வந்து பார்த்தா தண்ணி ஊற்றி பார்த்தா ஒன்றே காணிங்க, வெறும் இழந்தாங்க. பார்த்தா இது வாரது, காலையில பார்க்கறது, ஜெபிக்கிறது, துண்டெடு, வசனம் சொல்லு, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. நம்ம பழைய போதும் என்ன எழுப்பியாச்சு 10 நிமிஷம் கண்ண முடிக்கும் ஜெபிச்சாது போதும். அப்படி நாம செய்திருக்கோம், மாலையில அப்படி செய்திருக்கோம் என்று சொல்லி நாம் கர்த்தரை அசட்டை பண்ணினால் நம்முடைய எதிர்காலம் அப்படி இருக்கும் வேதம் தெளிவாய் சொல்றது. ஆக தேவன் எதிர்பார்க்கிற காரியம் நமக்கு அந்தந்த காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செய்கிறபடினா நிச்சயமாய் நாம் அறுக்க போகிறோம். அதனாலே நீங்க என்ன செய்யுங்க? நீடிய பொறுமையோடு அது விளங்க, அது வெளிப்பட காத்திருங்க. ஏனென்றால் வேதம் சொல்வது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவர்களுக்கு என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? புது பலன் அடைவார்கள். நான் சோர்ந்து போகிறேன் என்று நான் சொல்வேனா இருந்தால் நான் யாருக்கு காத்திருக்கேன்?
தெளிவாயிருங்க. நம்ம நாம் ஏமாற்றக்கூடாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். அது தேவனுடைய வார்த்தை. நான் கர்த்தருக்கு காத்திருந்த எனக்கு என்ன வரும்? காத்திருக்க 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 புது பலன் வரும். நான் வேற ஏதாவது ஒன்றுக்கு காத்திருந்தால் காத்திருந்த எனக்கு சோர்வை, இழைப்பை அல்லது வேறு தாக்கங்களை உண்டு பண்ணும். ஆனால் கர்த்தருக்கு நீங்க காத்திருந்தா உங்களுக்கு என்ன வரும்? பலன், புது பலன், புது பலன். கர்த்தருக்கு காத்திருக்க 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 எனக்குள்ள புது பலன். வேறு வார்த்தை சொல்லுங்க, நீ கர்த்தருக்கு காத்திருந்தா உனக்கு புது பலன் வரும். நீ வேற ஏதாவது காத்திருந்தா உனக்கு பலன் வராது. என்ன வரும்? சோறு வரும். பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகை போல சிறகை இழுத்து செல்வார்களாம். அவர் உயர எழும்புவார்கள். காத்திருக்கிறதுல மனுஷருக்கு ஒரு பலன். யாருக்கு காத்திருக்கிறதுல? மனிதருக்கு அல்ல, வேறு காரியங்களுக்கு அல்ல. யாருக்கு? கர்த்தருக்கு. காத்திருக்கிறதுலே நமக்கு பலன் வச்சிருக்கிறார். அவருக்கு காத்திருக்கிறதுலே நமக்கு ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். ஆகவே நம்ம ஒரு காத்திருக்கும் பொழுது அவருடைய பலம் நம்மை நிலடுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல நிலடுகிறார். யாருக்கு காத்திருக்கிறீங்க? கர்த்தருக்கு காத்திருக்கிறீங்க. யாருக்கு காத்திருக்கிறீங்க? கர்த்தருக்கு காத்திருக்கிறீங்க. யாருக்கு காத்திருக்கிறீங்க? கர்த்தருக்கு காத்திருக்கிறீங்க. அவர் விளைய பண்ணும் வரைக்கும் நான் காத்திருக்கிறேன். அவர் நிச்சயமாக அதை விளைய பண்ணுவார். ஆக ஆபிரகாமிடத்திலே தேவன் கொடுத்திருந்த பெரிதான கிருபை. ஆபிரகாமை பாருங்கள், எடுத்துக்கொள்வோம். ரோமர் எடுத்துக்கொள்வோம். ரோமர் 4:19 வாசித்து கேட்போம். அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கிறது. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தை வல்லவர். ஆமென். தெளிவாய் வேதம் சொல்லுகிறது, 2 பேருக்கும் சரீரத்திலே சந்தர்ப்பம் இல்லை. அவனுடைய சரீரமும் செத்து போய்விட்டது, சாராவுடைய கர்ப்பமும் செத்து போய்விட்டது. தெளிவாய் இருக்கிறது. உலகத்திலே யாரிடத்துல போய் கேட்டால், எந்த வைத்தியர், எந்த விஞ்ஞானி, எந்த வயதான ஆலோசகர்கள், ஞானிகளிடத்திலே, முதியோரிடத்திலே போய் கேட்டாலும் என்ன சொல்வார்கள்? 100க்கு 100 ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்தை கிடைக்க சந்தர்ப்பம் இல்லை என்று சொல்லி அவர்கள் எழுதி முத்திரை போட்டு கொடுப்பார்கள். அது உண்மை. ஏனென்றால் வேதம் தெளிவாய் சொல்லுகிற சரீரம் செத்து விட்டது. நான் யோசிச்சேன், ஆனால் இவனுக்குள்ள எப்படி ஒரு விசுவாசம், ஆனால் ஆபிரகாமுக்குள்ள எப்படி ஒரு விசுவாசம். ஆண்டவரே எப்படித்தான் வந்துச்சு, எப்படி